அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலான செயலில்லை. இது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய ஒரு முக்கியமான நேரடியான செய்தியாகும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் சிந்திய கண்ணீர்கள், பல இரவுகள் நீங்கள் தூங்காமல் தவித்து கொண்டிருந்த அந்த நாட்களுக்கான விடியலாக நீங்கள் பார்க்க வேண்டும். பல நாள் கஷ்டங்களுக்கு இன்றுடன் விடிவு பெறப்போகிறது என்று உங்கள் மனதார நீங்கள் நம்புங்கள். உங்கள் மனதில் பல நாட்களாக தேங்கி வைக்கப்பட்டிருந்த இணை புரியாத தனிமையும் ஏமாற்றங்களும் பின்னால் ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு மகத்தான சக்தி உங்களை சுற்றியுள்ள தடைகளை உடைத்து உங்களுக்கான புதிய பாதையை திறந்து வைத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் முழுமையாக நம்புங்கள். உங்கள் வாழ்வில் மலரப்போகும் அந்த பெரிய அதிசயம் என்ன? அந்த இரகசிய சிக்கல்களை எப்படி உடைத்து அதில் இருந்து நாம் வாழ்வில் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். இந்த பிரபஞ்ச செய்தி உங்களுக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கும். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்களைப் போல உள்ள நல்ல மனிதர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். உங்களில் ஆழமான உணர்வுகளையும் நீங்கள் உணர்ந்த ஆற்றலையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அன்பான நண்பர்களே, உயிரோடு கலந்த அந்த ஒரு விஷயம் இப்போது நிஜமாகப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக மலரப்போகும் அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு சிறிய விதை தனக்குள் இருக்கும் மிகப்பெரிய ஆற்றலை வெளிக்கொண்டு ஒரு பெரிய மரமாக உருவாகுவது போல நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை வைத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். அந்த முயற்சிக்கு பிரபஞ்சம் எவ்வாறெல்லாம் வழி செய்கிறது என்பதையும் நாம் இவ்வீடியோவில் முழுமையாக வேலை செய்த உங்களை முன்னேற விடாமல் தடுத்த அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை இப்போது பிரபஞ்ச உச்சகட்ட ஒளியை கொண்டு விளக்கத் தொடங்கியுள்ளது என்று நீங்கள் மனதார எண்ண வேண்டும். உங்களுக்கான பாதை எப்போதும் தெளிவாக இருக்கும் என்று நீங்கள் நம்புங்கள். உங்கள் நிஜமான முன்னேற்றத்திற்கு இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய தோல்வியாகும். கண்ணீரோடும் வேர்வையோடும் விதைத்த ஒவ்வொரு விதையும் பூமிக்குள் சத்தமில்லாமல் தனது வேர்களை ஆழமாக பரப்பி ஒரு விருட்சக மரமாக உருவாவது போல உங்களை கஷ்டங்களையும் கண்ணீரையும் நீங்கள் ஒரு மரத்தின் வேரைப் போல் ஊன வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண முடியும். எதிர்பார்த்த திசையிலிருந்து மட்டுமல்ல, நீங்கள் கண்ட கனவுகள் நிறைவேற நினைக்கும் அந்த சூழலையும் நீங்கள் நம்பிக்கை என்னும் விதையை விதைத்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய முடியும். உங்களுக்குள் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்து இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் செய்யும் சிறு முயற்சியே ஒரு பெரிய வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்கப் போகுதென்று நீங்கள் நம்புங்கள். முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்தை எடுத்து வையுங்கள். ஆனால் இந்த மாபெரும் அதிசயம் முழுமையாக உங்கள் கையில்தான் இருக்கிறது என்றால் நீங்கள் மிகப்பெரிய இரகசியத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் இப்போது எதிர்பார்க்கிறது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய தவறாமல் உங்களுக்குள் இருக்கும் கதவை திறக்க முடியாது. கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் வாசல் கதவை தட்டும் அந்த அதிர்ஷ்டம் என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டப்போகும் அந்த புதிய பாதையின் ரகசியம் என்ன தெரியுமா? உங்களைச் சுற்றியுள்ள பிரபஞ்ச ஆற்றல் எப்போதும் உச்சகட்டத்தை அடைய வேண்டும். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகும் அந்த இரகசிய சாவியை பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்கப் போகிறது.
உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதப் போகும் அந்த ஒற்றைச் சாவி உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள். உறைந்திருந்த அந்த ஆழமான நம்பிக்கையும் இந்த பிரபஞ்சத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இத்தனை நாளாக எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக செய்துவிட்டோம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதுதான் மிகவும் தவறு. அந்த போராட்டத்தையும் கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு, எல்லாம் உன் செயல், நீயே என்னை வழிநடத்துவாய் என்று மனதார பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள். போராட்டத்துடன் திட்டமிடுங்கள். உங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டிய தருணம் இது. அந்த சாவியை நீங்கள் சுற்றிலும் ஒரு வினாடி கூட வீண் செய்யாமல் உங்கள் கதவை திறக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மிகப்பெரிய மலையை தூக்கி சுமந்தது போன்ற அந்த மனபாரம் இனி உங்களுக்குள் தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கான யுத்தத்தை நீங்களே இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்க வேண்டும். தன் கையில் நேரடியாக எடுத்துக் கொள்ளப் போகிறது. நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமநிலை, ஆழமான அமைதி உங்களை சூழப் போகிறது. இந்த நொடியிலிருந்து உங்களை நீங்களே வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு தயார் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மிக நுண்ணியமான ஆற்றல், சக்தி மற்றும் எல்லாம் நம் வாழ்வில் நிகழ வேண்டும் என்றால் நம்மளை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். காரணமில்லாமல் உங்கள் மனதை கல்லாக்கிக் கொள்ளாமல், இந்த இனம் புரியாத பயம் இனிமேல் என் வாழ்வில் வரவே கூடாது என்று நீங்கள் மனதார நம்புங்கள். அதற்கு பதிலாக எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு தெம்பையும் நீங்கள் உணர வேண்டும். ஒரு புதிய உற்சாகமும் எந்நாளும் இருக்க வேண்டும். உங்களால் மிக தெளிவான உணர்வுகளை தனது முயற்சியால் எடுக்க வேண்டும். காலண்டரில் உள்ள எண்களின் தொகுப்பைப் போல நம் மனதில் புதிய நாட்கள் எவ்வாறெல்லாம் பிறக்கிறதோ அதேபோல் நம் மனதில் புது புது எண்ணங்களை உருவாக்க வேண்டும். பல காலகட்டத்தில் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள் உங்களின் ஆத்மாவின் அதிர்வலைகளோடு மிக துல்லியமாக போவதற்கான வழியை நீங்கள் வகுக்க வேண்டும். இத்தனை நாளாக கிடைத்த தெளிவும் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டும். உருவாகி வருகின்ற உங்கள் கண்களுக்குள் புலப்படாத ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்களை சுற்றியுள்ள தடைகளை உங்களின் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இனி உங்கள் அன்றாட வாழ்வில் உங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களை புரிந்து கொள்ளாதவர், உங்களை உதாசீனப்படுத்திய மனிதர்கள் நடவடிக்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் உங்களை தேடி வரலாம் அல்லது உங்கள் பொறுமையை உணர்ந்து விலகி நிற்கலாம். எது நடந்தாலும் அது உங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் திட்டமிட்டு அங்கீகரிக்கப்பட்டது போல் உணர வேண்டும். விசித்திரமான நிகழ்வுகள் இனி உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கத் தொடங்கும். நீங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருப்பீர்கள். அடுத்த நிமிடமே அதற்கான பதிலோ அல்லது அந்த பொருளோ உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். யாரோ பற்றி சிந்திப்பீர்கள். அவர்களிடமிருந்து நேரடியாக ஒரு தகவல்கள் வரும். இவையெல்லாம் தற்செயலாக நடப்பதில்லை. உங்கள் மனம் எப்போது பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைப்பில் இருக்கிறது என்பதற்கான மிக சரியான அர்த்தமாக நீங்கள் உணருங்கள். எங்கு சென்றாலும் சில குறிப்பிட்ட எண்கள் உங்களை திரும்பி திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் கண்முன்னே வந்து இருக்கும். கடிகாரத்தை பார்க்கும் பொழுதோ, சாலையில் கடந்து செல்லும் போதோ, வாகனத்தின் எண்களிலோ அல்லது செல்போன் எண்களிலோ ஒரே மாதிரியான எண்கள் உங்களுக்கு தொடர்ந்து தென்பட்டால் அது பிரபஞ்சத்தின் இரகசிய மொழி. நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ சரியான பாதையில்தான் போய்க் கொண்டு இருக்கிறாய் என்று பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக பேசுவது என்று நீங்கள் நம்புங்கள். உங்களுக்குள் சொல்லும் வார்த்தைகள் அதன் அந்த விசித்திரமான எண் இதுவரை உங்களை வாட்டி வைத்த அந்த தனிமை உணர்வு இனி ஒரு போதும் நடக்காது. தனிமையில் இருக்கும்போது நீங்கள் இனிய அந்த அதிர்ஷ்ட எண்களை அடிக்கடி பார்ப்பதினால் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒளியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
ஆகிவிடுவீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் முன்பு இந்த பிரபஞ்சம் உங்களை மிக உயர்ந்த இடத்தில் எடுத்து வைத்து அழகு பார்க்கப் போகிறது. அதற்கான மேடையை இப்பொழுது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கண் முன்னே மிக சிறிய அளவில் தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யார் மீதும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இல்லாமல் மிக அமைதியாக ஒரு புன்னகையோடு அந்த இடத்தை அலங்கரிக்க பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் ஆத்மாவின் உண்மையான முயற்சி. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதிய திறவுகோலாக இருக்க வேண்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த முக்கியமான திருப்புமுனை இன்று வரப்போகிறது என்று முழுமையாக நம்புங்கள். எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து முற்றிலும் எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் என்று முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டும். அந்த ஒரு சின்ன நிகழ்வுகளே உங்கள் வாழ்க்கையில் பெரிய திறவுகோலாக இருக்கலாம். ஆனால் அந்த திருப்பம் நிகழும் பொழுது உங்கள் இதயம் ஒரு கணம் சந்தோஷத்தில் துடித்துப் போகும். அந்த மாற்றத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சக்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கும் அந்த சந்தேகத்தின் கடைசி துளியவும் நீங்கள் அழித்துவிட வேண்டும். இதெல்லாம் நிஜமானா? என் வாழ்க்கையில் நடக்கிறதா? என் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் மாறிவிட்டதா என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும். உங்கள் மனதில் இனி சந்தேகம் என்ற கேள்வி இருக்கவே கூடாது. இந்த பிரபஞ்சம் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது என்று மனதார நம்ப வேண்டும். அந்த பிரபஞ்ச கதவுகள் மீண்டும் மூடிக்கொள்ளும் அபாயம் இருக்கிறது. ஆதலால் இப்போது இந்த நொடி உங்கள் மனதை கைகளை கூப்பி திறந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவிடும் என்று மனசார நம்புங்கள். நினைவில் வையுங்கள், ஒரு பெரிய அருவி மழையாய் உங்கள் மீது கொட்டப் போகிறது. ஒரு சின்ன குவளை போல நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். உங்கள் ஒட்டுமொத்த கைகளையும் விரித்து அந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை வாங்கிக் கொள்ள தயாராகுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைப்பது நீங்கள் கேட்டதை விட பல மடங்கு பெரியது. அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளும் நேரமும் மிக மிக நெருங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையின் தடங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிப் போடப் போகும் அந்த நிகழ்வு இப்போது உங்கள் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த தட்டும் சத்தம் உங்கள் காதில் கேட்கின்றதா? உங்கள் மூச்சுக் காற்றோடு அந்த சத்தத்தையும் சேர்த்து ஒன்றிணைத்துக் கேளுங்கள். காலம் சந்தித்த வலிகளும் நீங்கள் தாங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு ஏமாற்றமும் சேர்ந்து பிரபஞ்சம் ஒரு மாபெரும் பரிசை, ஒரு கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய விடையையும் ஒரு பொக்கிஷத்தையும் உங்கள் கையில் கொடுக்கப் போகிறது. அந்த பரிசு என்ன தெரியுமா? இருள் சூழ்ந்த உங்கள் பாதையில் ஒரு பெரும் வெளிச்சத்தை காமிக்கப் போகிறது. அந்த மாபெரும் இரகசிய செய்தி என்னவென்றால், இனி நீங்கள் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான். இத்தனை காலமாக வெளியில் எத்தனையோ தேடி அலைந்தேன் அல்லவா? அந்த தேடலுக்கான விடை உங்கள் மனதுக்குள்ளே முழுமையாக மலரத் தொடங்கிவிட்டது. ஒன்றாம் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும், நீங்கள் வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் சக்தியாக மிகத் துல்லியமாக வழிநடத்திச் செல்லப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் இந்த பெரிய அதிர்ஷ்டம் ஒரு காலத்தில் உங்களைச் சுற்றி மெல்ல மெல்ல ஒரு மென்மையான ஒளியாக மாற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த கதவுகள் உங்கள் முகத்திற்கு நேராக திறக்கப்படும். கதவுகள் இப்போது உங்களுக்காக தானாகவே திறக்கும். ஆனால் இந்த முறை நீங்கள் அங்கு ஒரு சாதாரண ஆளாக நுழையப் போவதில்லை. உங்களை நிரந்தரமாக ஒரு புதிய மனிதனாக, புதிய பாதையில், பரிமாணத்தின் வியப்போடு நீங்கள் இந்த கதவுக்குள் நுழையப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் இந்த அதிசயம் ஏதோ ஒரு லாட்டரி விழுந்தது போல் நீங்கள் மகிழப் போகிறீர்கள். நற்செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் நடக்கும். இது நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு கடவுள் கொடுக்கும் பலன்.
நீங்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்த அந்த நேர்மைக்கு கிடைக்கப் போகும் ஒரு உன்னதமான அங்கீகாரம் இது. இனிமேல் உங்கள் மனதுக்குள் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பயங்கரமான உணர்வை ஒரு துளி அளவும் மனதால் கூட நினைக்க வேண்டாம். காலையில் எழுந்தவுடன் ஒரு விதமான சோர்வுடன் எழுதல் கூடாது. ஒரு மன நிம்மதியோடும் புன்னகை பாவனையோடும் நீங்கள் எழுந்து, என் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிட்டது என்று நீங்கள் மனதார சொல்ல வேண்டும். ஒரு புதிய தைரியம் உங்கள் மூச்சுக் காற்றில் கலந்திருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அடைந்துவிட்டோம் என்று நம்புங்கள். பல குழப்பங்களுக்கு இப்பொழுது மிகவும் தெளிவான விடை கிடைத்துவிட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். எந்த முடிவை எடுப்பது என்று திகைத்து நிற்கும் நாட்களும் உங்கள் வாழ்வில் வரப்போகிறது. ஆழமான உணர்வுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவோ மாறி உங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு சரியான திசையில் அழைத்துச் செல்லப் போகிறது இந்த பிரபஞ்சம். கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த சில விஷயங்களை நினைத்து உங்கள் இதயம் பலமுறை தவித்ததுண்டு. அதெல்லாம் பிரபஞ்சம் உங்களிடம் உங்களை வாழ்க்கையில் வேறு ஒரு பாதைக்கு அழைத்து செல்வதற்காக ஒரு சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்து விலக்கி இருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம். மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு புரிய வரும். பழமையான காயங்கள், பழைய மனிதர்கள் இவர்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து ஏன் விலகினார்கள் என்பதை நீங்கள் இப்போது உணர்வீர்கள். இந்த அமைதி என்பது சாதாரணமாக கடைகளில் விற்கப்படும் பொருள் கிடையாது. அது பல இரவுகள் தூங்காமல் தவித்த ஒரு ஆத்மாவிற்கு இயற்கை வழங்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு. இனி உங்கள் தூக்கம் ஆழமானதாக இருக்கும். தேவையில்லாத கனவுகளும் பயங்களும் எண்ணங்களும் உங்கள் இரவுகளை ஆக்கிரமிக்க முடியாது. விழித்திருக்கும் நேரங்களில் உங்கள் முகத்தில் ஒரு ஆழமான திருப்தியும் புன்னகையும் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு புதிய கம்பீரம் பிறக்கும். இதுவரை மற்றவர்கள் உங்களை அடக்கி ஆண்ட சிலர் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க நினைப்பார்கள். நீங்கள் சந்தோஷமாக பேச வேண்டிய அவசியம் வரும். நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் கண்களில் உங்களுக்குள் இருக்கும் உண்மையையும் பல மனிதர்கள் உணர நினைப்பார்கள். தெளிவாக உங்களைச் சுற்றி உள்ள இந்த மாற்றத்தை பார்த்து நிச்சயமாக ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நுழையப்போகும் இந்த புதிய ஒளியை ஒருபோதும் அலட்சியமாக நினைத்துவிடாதீர்கள். அது மிக மிக அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒளியாகும். ஆசீர்வாதம். இந்த ஆற்றலில் நீங்கள் சரியாக பயணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சில முக்கிய விஷயங்களில் மிக முக்கிய கவனத்துடன் நடக்க வேண்டும். பழைய பழக்க வழக்கங்களுக்கு மீண்டும் திரும்பி செல்லக்கூடாது. உங்களை கீழே இழுத்துச் செல்லும் மனிதர்கள், உங்களைப் பற்றி தவறாக பேசுபவர்களை, உங்கள் ஆற்றலை உணர்ச்சியவும் உதாசீனப்படுத்தியவர்களை விலக்கி வையுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. உங்கள் மன அமைதியை விட இந்த உலகில் வேறு எதுவும் முக்கியமில்லை என்பதை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் வரும்பொழுது அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு சிறிய தயக்கமும் இருக்கக்கூடாது. உங்களுக்குள் உணர்வுகளும் உங்கள் எண்ணமே உங்கள் நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். பாதையில் கொண்டு செல்லும் எல்லா பொருளும் மிகவும் வீணாகாமல் ஒரு பெரிய இடத்தை அடைவது போல உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை என்னும் பாதையை உருவாக்கி வாழ்க்கையின் வெற்றி பாதையை அடைய நீங்கள் வழிவகுக்க வேண்டும். ஒரே இரவில் எல்லாம் நடந்துவிடப் போவதில்லை. இயற்கையின் சுழற்சி தானாகவே நேரத்தை தேர்ந்தெடுப்பது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் இப்படித்தான். அது முழுமையாக மலர்வதற்கு ஒரு சிறிய அவகாசம் தேவைப்படும். அந்த அவகாசத்தை நாம் தர வேண்டும் என்று முழுமையாக
பொறுமையோடு உறுதியான நம்பிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும். உங்களைச் சுற்றி நடக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். ஒரு புதிய மனிதனின் அறிமுகம் திடீரென்று கிடைக்கும்பொழுது ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். எதிர்பாராமல் கண்களில் படும் ஒரு வாசகம், இவையெல்லாம் இந்த மாபெரும் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்துவதற்கு பிரபஞ்சம் அளிக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். படிக்கட்டுகள் எதுவும் சாதாரணமாக எள்ளித் தள்ளி விடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று விதமாக ஒலிக்கும். புரிந்து கொள்ளவும் பழகிக்கொள்ளவும் வேண்டும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகி விட்டதே என்று வருந்தாதீர்கள். பல கஷ்டங்கள்தான் பல வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு உதவுகிறது. சிற்பி எப்படி ஒரு கற்களை ஒரு சிலையாக மாற்றுகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே உங்கள் வாழ்க்கைப் போரில் உங்கள் வலியின் மூலமாக உங்களை ஒரு வலிமையான மனிதனாக செதுக்கிக் கொள்ள முடியும். இந்த புதிய வலிமைதான் இனி வரப்போகும் உங்களுக்கான பொற்காலத்தின் மிகப்பெரிய அடித்தளம். உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வு தோன்றும். இவ்வளவு நாள் நான் சிந்திய கண்ணீருக்கும் துன்பத்திற்கும் இப்போதுதான் விடுதலை கிடைத்துவிட்டது என்று முழுமையாக நம்புங்கள். ஆழமான நிம்மதி உங்கள் ஒட்டுமொத்த நரம்புகளிலும் பரவ வேண்டும். இருட்டில் தவித்த உங்கள் மனதிற்கு ஒளியைக் கொடுங்கள். ஒளி விளக்கு கிடைத்தால் எப்படி ஒரு இருள் இருந்து மனிதன் பெரிய புதிய பயணத்தின் அந்த பிரபஞ்ச கதவுகள் மீண்டும் மூடிக்கொள்ளும் அபாயம் இருக்கிறது. ஆதலால் இப்போது இந்த நொடி உங்கள் மனதை கைகளை கூப்பி திறந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவிடும் என்று மனசார நம்புங்கள். நினைவில் வையுங்கள், ஒரு பெரிய அருவி மழையாய் உங்கள் மீது கொட்டப் போகிறது. ஒரு சின்ன குவளைப் போல நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். உங்கள் ஒட்டுமொத்த கைகளையும் விரித்து அந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை வாங்கிக் கொள்ள தயாராகுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைப்பது நீங்கள் கேட்டதை விட பல மடங்கு பெரியது. அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளும் நேரமும் மிக மிக நெருங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையின் தடங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிப்போடப் போகும் அந்த நிகழ்வு இப்போது உங்கள் வாசற்படியில் வந்து நின்று கதவைத் தட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த தட்டும் சத்தம் உங்கள் காதில் கேட்கின்றதா? உங்கள் மூச்சுக் காற்றோடு அந்த சத்தத்தையும் சேர்த்து ஒன்றிணைத்துக் கேளுங்கள். காலம் சந்தித்த வலிகளும் நீங்கள் தாங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு ஏமாற்றமும் சேர்ந்து பிரபஞ்சம் ஒரு மாபெரும் பரிசை, ஒரு கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய விடையையும் ஒரு பொக்கிஷத்தையும் உங்கள் கையில் கொடுக்கப் போகிறது. அந்த பரிசு என்ன தெரியுமா? இருள் சூழ்ந்த உங்கள் பாதையில் ஒரு பெரும் வெளிச்சத்தை காமிக்கப் போகிறது. அந்த மாபெரும் இரகசிய செய்தி என்னவென்றால், இனி நீங்கள் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான். இத்தனை காலமாக வெளியில் எத்தனையோ தேடி அலைந்தேன் அல்லவா? அந்த தேடலுக்கான விடை உங்கள் மனதுக்குள்ளே முழுமையாக மலரத் தொடங்கிவிட்டது. ஒன்றாம் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும், நீங்கள் வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் சக்தியாக மிகத் துல்லியமாக வழிநடத்திச் செல்லப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் இந்த பெரிய அதிர்ஷ்டம் ஒரு காலத்தில் உங்களைச் சுற்றி மெல்ல மெல்ல ஒரு மென்மையான ஒளியாக மாற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த கதவுகள் உங்கள் முகத்திற்கு நேராக திறக்கப்படும். கதவுகள் இப்போது உங்களுக்காக தானாகவே திறக்கும். ஆனால் இந்த முறை நீங்கள் அங்கு ஒரு சாதாரண ஆளாக நுழையப் போவதில்லை. உங்களை நிரந்தரமாக ஒரு புதிய மனிதனாக, புதிய பாதையில், பரிமாணத்தின் வியப்போடு நீங்கள் இந்த கதவுக்குள் நுழையப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் இந்த அதிசயம் ஏதோ ஒரு லாட்டரி விழுந்தது போல் நீங்கள் மகிழப் போகிறீர்கள். நற்செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் நடக்கும். இது நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு கடவுள் கொடுக்கும் பலன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்து வந்த நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள்.
உங்கள் வாழ்க்கையின் கதை இன்னும் முடியவில்லை. நீங்கள் இன்று இருக்கும் நிலை உங்கள் இறுதி இலக்கல்ல. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், நீங்கள் சிந்திய கண்ணீர்கள், நீங்கள் அனுபவித்த தனிமை இவை அனைத்தும் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. புத்தர் கூறிய ஒரு அழகான கருத்து: இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை அகற்ற முடியும். அந்த தீபம் உங்கள் உள்ளே இருக்கிறது. அதுதான் உங்கள் நம்பிக்கை, உங்கள் துணிவு, உங்கள் கனவு. இன்று இந்த தருணத்திலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நில்லுங்கள். கடந்த காலத்தை விடுங்கள். பயப்படாதீர்கள். சந்தோஷத்துடன் வாழுங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என்ற நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் தாமதப்படுத்தலாம், ஆனால் அது உங்களை ஒருபோதும் மறவாது. உங்களுக்கான நேரம் வரும்போது சரியான கதவுகள் திறக்கும். சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த நேரம் மிக அருகில் இருக்கிறது என்று நம்புங்கள். எனவே இன்று இரவு உறங்கச் செல்லும் முன் உங்கள் இதயத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள்: என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கப் போகிறது. என்னை பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கப் போகிறது. எனக்கான அதிர்ஷ்ட நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பாதையில் ஒளி பிறக்கப் போகிறது என்று உங்கள் மனதில் அமைதி நிலவட்டும் என்று மனதார சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் மலரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகிய பயணத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.